இப்ப இதுல 10 ரூபாய்க்குடைய பங்களிப்பு என்ன இருக்கு? நம்ம ஒரு வாய்தாவையும் நம்ம ஃபாலோ பண்ணோம், நேரடியா நீதிமன்றங்களுக்கு போனோம். கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வழக்குக்கு நீதிபதி நியமனம் செய்யப்படாத ஒரு நிலை இருந்தது. பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த நீதிபதி டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நீதிபதி நியமனம் செய்யப்படாத நிலை இருந்துச்சு. அப்ப சென்னையில நம்ம ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்க குடும்பத்தினரையும் கூப்பிட்டு நம்ம சமூக ஆர்வலரையும் ஒருங்கிணைச்சு சென்னையில நம்ம இந்த வழக்கை விரைவா முடிக்கணும், இவ்வளவு கடுமையான தண்டனை வழங்கணும்னு சொல்லி நம்ம ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தோம். அந்த போராட்டமும் நம்ம பண்ணியிருந்தோம். அந்த போராட்டத்துக்கு பின்னாடி தான் இதுல மறுபடியும் நீதிபதியை நியமனம் பண்ணி இந்த வழக்கு டே பை டே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அங்க இருந்த சக வழக்கறிஞர் நண்பர்கள்லாம் பேசும்போது, சார் இந்த வழக்கு முடிஞ்சாதான் சார் எங்களுக்குலாம் 2 கேஸ் 3 கேஸ் இன்னும் ட்ரையலே நடத்தாம அப்படியே வச்சுட்டாரு சார், முழுக்க இந்த கேஸ் மட்டும்தான் சார் அவர் பாக்குறாரு அப்படின்ற அளவுக்கு அந்த அழுத்தங்கள் இந்த வழக்குல. அது எல்லாமே ஏன் வந்துச்சு அப்படின்னா சோசியல் மீடியா, சமூக ஆர்வலருடைய உங்களுடைய ஆர்வம், நீங்க ஒரு இடத்துலயும் அந்த பேசக்கூடிய செய்திகள், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த இடத்துக்கு இந்த ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு நோக்கி கொண்டு வந்திருக்குது. அடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னாரு, சென்னை உயர்நீதிமன்றம், மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மட்டும் இந்த வழக்க அவங்களுடைய மேற்பார்வையில நடத்தல அப்படின்னா, அவங்க கவனிக்கல அப்படின்னா, இவங்களுடைய போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடியே இந்த வழக்க குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க, இந்த வழக்கின் உண்மைகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கும். அப்ப இதுல நமக்கு ஒரு கேள்வி இருக்கு, எத்தனையோ லாக்அப் டெத் மரணங்கள் நடக்குது, எத்தனையோ வழக்குகள். அப்போ ஒரு வழக்கையும் நீதிமன்றம், சென்னை நீதிமன்றம் உங்களுக்கு மேற்பார்வையில் நடத்துமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. அப்ப விழிப்புணர்வு உள்ள ஒரு சமுதாயம் அவங்க ரொம்ப கவனமாகவும் இந்த சட்ட அறிவோடையும் இருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி, எப்படி இன்னைக்கு பெனிக்ஸ் குடும்பம் தளராம ஒரு 6 வருடம் சட்டத்தை நம்பி போராட்டம் நடத்தி தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுன்றது இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு அவங்க காமிச்சிருக்காங்களோ, அது மாதிரி நம்மளை போடக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நம்ம பகுதியில ஒரு சமூக விழிப்புணர்வு ஏற்படுவது மூலமாகவும், அடிப்படை சட்டங்களை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாகவும் இந்த மாதிரி சமூகத்துல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சட்டப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம சமூக ஆர்வலர்களா நாம் அதை நிரூபிச்சிருக்கிறோம். அந்த குடும்பமும் ரொம்ப கடுமையா போராடி, விளைவிடாது போராடி, எனக்கு உண்மையில அந்த குடும்பத்தை பார்த்தா கையெடுத்து கும்பணும்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு வழக்கறிஞரா நாங்க நடத்துற வழக்கிலே ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகும் பாத்தீங்கன்னா. ஆனா ஒரு 6 வருடம் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து, பொள்ளாச்சியில இருந்து, ஒரு இடத்துல இருந்தும் அவங்க தொடர்ச்சியா இந்த அளவுக்கு இதை நடத்தினது சாதாரண விஷயம் கிடையாது. அது மாதிரி சென்னையில ராஜீவ் ரூபன் சொல்லி ஒரு அட்வொகேட் அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவரு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கடுமையான, ரொம்ப நிதானமான ஒரு வழக்கறிஞர். ஒரு தொடர்ச்சியா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலோட கிட்டத்தட்ட அவங்க இந்த வழக்குல மட்டும் ஒரு 6 முறைக்கு மேல சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி தீர்ப்பு பெற்று இந்த வழக்கை விரைவா நடத்தணும்னு சொல்லி உத்தரவு வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா இப்படி தொடர் முயற்சிகள் தான். 6 வருடத்துல நேரம் அவங்க பெயில்ல வந்திருக்க வேண்டியவங்க இவங்களுடைய தொடர் உழைப்புனால அவங்க இன்னைக்கு பெயில்ல வராம நேரடியா சிறையில இருந்து அப்படியே அவங்க அந்த தூக்கு தண்டனை கைதியா மறுபடியும் அந்த சிறைக்கு போகக்கூடிய நிலைக்கு அந்த குடும்பத்துடைய உழைப்பு இருந்தது. அவங்களுக்கு பக்கபலமா சமூக ஆர்வலர்கள் இருந்தாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபார சங்கங்கள், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே ஒரு இணைஞ்சு இன்னைக்கு இந்த ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு. காவல்துறை சட்டத்தை மீறும் போதெல்லாம் இந்த 9 பேர் நினைவுக்கு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். குறிப்பா அஜித்குமார் கேஸ் அவர் சொல்லியிருந்தாரு, இந்த வழக்குக்கு அப்புறம் தான், அப்ப இந்த வழக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதுக்கப்புறமா போலீஸ் திருந்திடுவாங்களா? இப்ப இந்த இதுல ஒருவேளை இவங்க திருந்திட்டா நம்ம குறைவான தண்டனை கொடுக்கலாம்னு யோசிச்சோம்னா இவங்க திருந்த போறதே கிடையாது. ஏன் திருந்த மாட்டாங்கன்னா, 9 பேர்ல ஒருத்தருக்கு கூட இவங்களை காயப்படுத்திட்டோம், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்கள காப்பாத்துவோம், அல்லது உயரதிகாரிகளுக்கு தகவல் சொல்லுவோம், நம்மளாவது கூப்பிட்டு சொல்லுவோம் அப்படிங்கிற 9 பேருக்கும் அப்போ ஒரே கூட்டு மனப்பான்மை என்னன்னா, இவங்களை அடிக்கணும், காயப்படுத்தணும், கொல்லணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் தான் இவங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் நாங்க எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு 4 பேர் அல்லது 3 பேருக்கு தான் தூக்கு தண்டனை கிடைக்கும், மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆயுள் தண்டனை, ஒரு 14 வருடங்கள் தண்டனை இப்படிதான் கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனால் 9 பேருமே கூட்டா ஒத்த எண்ணத்தோட இவங்களை அடிச்சு கொள்ளணுங்கிற ஒத்த எண்ணத்தோட செயல்பட்டு இருக்காங்கிறத அவங்க சாட்சிகள் மூலமாவும் ஆவணங்கள் மூலமாவும் உறுதிப்படுத்திருக்காரு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவரு அந்த போஸ்ட்மார்டம் பண்ண வீடியோவை பார்த்து எனக்கே மனம் வெதும்பிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜி அந்த தீர்ப்புல சொல்லியிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா அது எல்லாமே நாளைக்கு வரும்போது நீங்க படிப்பீங்க. ஒரு வழக்கறிஞரா ரொம்ப ஒரு விபத்து வழக்க பார்த்திருப்போம், அந்த போட்டோக்கள் பார்த்திருப்போம். மர்டர் கேஸ்ல பாத்தீங்கன்னா தலை தனியா வச்சிருப்பாங்க, அந்த போட்டோக்களை பார்த்திருப்போம். இதெல்லாம் தாண்டி தான் அவர் நீங்க ஜட்ஜா வந்திருப்பாரு. ஆனா அவராலேயே அப்ப எந்த அளவுக்கு அந்த காயங்கள் எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும். ஒரு நீதிபதி இவங்க 9 பேருக்கும் 2 உயிருக்கு 9 உயிரை எடுக்கணுங்கிற அளவுக்கு தீர்ப்பு எழுதுறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு இவங்களுடைய அட்டூழியம், அநியாயம், சட்டத்தை மீறி நடந்திருக்கும். ஒரு இடத்துல அவர் குறிப்பிடும் போது என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நீங்க படிக்காத பாமர மக்களா இருந்தா இந்த தண்டனை கொடுத்துருக்கிறதுக்கு நான் யோசிப்பேன்,
ஆனா நீங்க எல்லாருமே 25 முதல் 60 வயது விடக்கூடிய நல்ல மனப்பான்மையில நல்ல மனநிலையில இருக்கக்கூடிய படித்த நபர்கள். ஒரு கான்ஸ்டபிள்னா கூட 10ஆம் வகுப்பு படிச்சிருப்பாரு, அவருக்கு எழுத படிக்க தெரியும், சட்டம் எதுன்னு தெரியும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். அப்ப நீங்க பாமர மக்கள் கிடையாது. சரி, எனக்கு ஏதோ ஒரு பொருளாதார பின்புலம் இல்ல, நான் ஏதோ ரொம்ப ஏழை, அதனால நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா கிடையாது. நீங்க எல்லாமே நல்ல 1 லட்சம் ரூபாயில இருந்து குறைஞ்சபட்ச சம்பளம் 25,000 ரூபாய் வாங்கக்கூடிய நல்ல பொருளாதாரத்துல நல்லா இருக்கக்கூடிய நபர்கள். இப்ப நீங்க தப்பு பண்றீங்கன்னா அந்த வேலையே பயிர மேஞ்ச 2-3 இடத்துல சொன்னாரு, வேலையே பயிர மேஞ்ச மாதிரி. இன்னும் குறிப்பா ஒரு விஷயம், நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், பொதுமக்கள் சம்பளத்துல வரியில சம்பளம் வாங்கக்கூடிய நீங்க நபர்கள், பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய பணியில இருக்கக்கூடிய நீங்க இந்த தவறை செஞ்சத, அதனாலதான் இது அரிதிலும் அரிதான வழக்கா உங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்குறேன் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தி சொல்லியிருக்கேன். இது மூலமா நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, சோசியல் மீடியாவில் நம்ம போய் இந்த வீலாக் பார்க்கறது, இந்த மற்ற ஆடுறது பாடுறதெல்லாம் பார்க்கறத விட, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கொடுக்கக்கூடிய எஃபர்ட், போடக்கூடிய ஒரு கமெண்ட்ஸ், ஒரு விஷயமும் யாரை போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துருக்கு. இந்த அரசாங்கம் கூட அதுல சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, எந்தவித கருணையும் காட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 6 வருஷம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்க அரசாங்கம் நீதிமன்றம் ஒரு கருத்து கேட்டோன்னே இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், எந்தவித கருணையும் காட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது எல்லாமே சமூகத்துல இந்த வழக்கு இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் இவங்களுடைய அந்த பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, இதுல கடுமையான தண்டனை கொடுக்கணும், இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்ட்டு இந்த அழுத்தம் தான் இந்த ஒரு தீர்ப்புக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு. அதனால இந்த வழக்கை தொடர்ந்து கண்காணிச்சு நம்ம பத்திரத்துடைய வழக்கறிஞர் அணியும் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க, நிறைய மீடியாவில் நிறைய இடத்துல ஷேர் பண்ணீங்க. குறிப்பா நிறைய மீடியாக்கள் வழக்கமா ஒரு 6 மாசத்துல மறந்து போற ஒரு செய்தியா இல்லாம அவங்களும் தொடர்ச்சியா அந்த இதை கொண்டு வந்தாங்க. எல்லாருடைய உழைப்பும் இன்னைக்கு நல்ல தீர்ப்பை கொண்டு வந்திருக்கு. இதுக்காக உழைத்த ஏதாவது ஒரு வகையில ஷேர் பண்ணியிருப்பீங்க, அல்லது ஒரு பகுதியில் உங்க பகுதியில் 10 பேர்ட்ட பேசியிருப்பீங்க இந்த விஷயத்த. எல்லாருக்குமே அந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இனி இந்த அந்த நீங்க சினிமாவில தான் பார்த்துருப்பீங்க, தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேனா உடைக்கிறது. இன்னைக்கு அந்த சம்பவம் இந்த நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்புல 2 இடத்துல கையொப்பமிடணும். அந்த 2 இடத்துலையும் கையொப்பம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டேபிள்ல அந்த பேனா முனையை உடைத்து அந்த தீர்ப்பு முடிச்சாரு.